டைரக்டா நம்மளோட ஹேண்ட்ஸை மெஷர் பண்ணி எப்படி பேங்கிள் சைஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நமக்கு இந்த லாஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நமக்கு யூஸ் பண்ண போறோம். சர்க்கம்ஃபரன்ஸ்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, சுற்றளவு தான். இது நம்ம இன்ச்சஸ்ல தான் எழுதியிருக்கிறோம். ஸோ இன்ச்சஸ்லயே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட கையில இந்த மாதிரி டேப்பை சுத்தி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம பேங்கிள் போடும்போது நம்ம கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். அதாவது நம்ம தம் ஃபிங்கரை லிட்டில் ஃபிங்கரோட கீழே இந்த மாதிரி வச்சுட்டு டேப்பை சுத்தணும். அந்த மாதிரி சுத்தும் போது நம்ம எங்க மெஷர் பண்ணணும்னா, நம்ம தம் ஃபிங்கரோட எலும்பு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இந்த மாதிரி இன்ச்சஸ்ல மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ 8.2 இன்ச்சஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு என்ன பேங்கிள் சைஸ் பார்த்தோம்னா 210 பேங்கிள் சைஸ் வருது. ஸோ என்னோட பேங்கிள் சைஸ் 210. ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன்ங்கிற நம்ம சேனல்ல வர வீடியோஸ் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன்ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது த்ரெட் மெஷர்மெண்ட் பார்க்கலாமா? த்ரெட் மெஷர்மெண்ட்னா ஒவ்வொரு சைஸ் பேங்கிள்ஸ்க்கும் எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கணும். இந்த மாதிரி எக்ஸாம் பேட்ல தாங்க நூல் சுத்துவேன். அதோட அளவுகள் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2/4 சைஸ் பேங்கிள்ஸ்க்கு எவ்வளவு ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுக்கணும்னு பார்க்கலாம். 1 கட், 2 கட், 4 கட், 6 கட். அதாவது 2/4 சைஸ் பேங்கிள்ஸ்ல 1 கட் பேங்கிள்ஸ், 2 கட் பேங்கிள்ஸ், 4 கட் பேங்கிள்ஸ், 6 கட் பேங்கிள்ஸ். மோஸ்ட்லி நம்ம இந்த சைஸ் பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 2/4 சைஸ் பேங்கிள்ல 1 கட் பேங்கிள்க்கு 35ல இருந்து 38 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும். அதை வந்து நம்ம 2 டைம்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் 38 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஹாஃப் பேங்கிள் தான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் ஹாஃப் பேங்கிள்க்கு அகைன் 38 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம த்ரெட் நூல் சுற்றி நம்ம அந்த 1 கட் பேங்கில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 கட் பேங்கிள்க்கு சேம் 35 to 38 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இது ஒரே தடவையிலேயே நம்ம பேங்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது 4 கட், இதுக்கு 25ல இருந்து 28 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம நூல் சுற்றணும். 6 கட் பேங்கிள்ஸ்க்கு 20ல இருந்து 25 ஸ்ட்ராண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ 2/4 சைஸ் பேங்கிள்ஸ் முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது 2/6 சைஸ் நம்ம பார்க்கணும். சில்க் த்ரெட்டை நீட்டாக ரேப் பண்ணணும்னா பேங்கிளோட சைஸ் மாறாதுங்க. த்ரெட் ரேப் பண்ணும்போது நூல் பிரிஞ்சு வரக்கூடாது, ஓவர்லாப்பும் ஆகாம கேப் இல்லாமலும் 1 by 1 இருக்கிற மாதிரி தான் நம்ம நீட்டாக சுற்றணும். நீட் ஃபினிஷிங்கோட எப்படி த்ரெட் ரேப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அடுத்தது 2/6 சைஸ் பேங்கிள்ஸ்க்கு எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம த்ரெட்டு சுற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கட் பேங்கிள்ஸ், அதாவது 2/6 சைஸ்ல 1 கட் பேங்கிள்ஸ்க்கு 38ல இருந்து 42 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும். இது நம்ம 2 டைம்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 42 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஹாஃப் பேங்கிள் கம்ப்ளீட் பண்ணலாம். செகண்ட் 42 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ரிமைனிங் ஹாஃப் பேங்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது 2 கட் பேங்கிள்ஸ்க்கு 38ல இருந்து 42 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் தேவைப்படும். இது 1 டைம்லயே நம்ம இந்த பேங்கிளை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது 4 கட் பேங்கிள்க்கு 25ல இருந்து 30 ஸ்ட்ராண்ட்ஸ் தேவைப்படும். 6 கட் பேங்கிள்ஸ்க்கு 20ல இருந்து 25 ஸ்ட்ராண்ட்ஸ் தேவைப்படுங்க. நான் எந்த அளவுகளில் நூல் சுத்துறேனோ அந்த அளவுகள் தான் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் இது ஓகேனா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க பேங்கிள் த்ரெட்டை சுத்தி பார்த்துட்டு எது கரெக்டா வருதுன்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டே வரலாம். அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம் பேட்ல தான் நூல் சுத்துவேன். நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகள் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா நீங்களும் எக்ஸாம் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வேற ஏதாவது மெட்டீரியல்ல நூல் சுத்துனீங்கன்னா ஒன்னு நூல் எக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நூல் பத்தாம போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுகள் நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகள் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா எக்ஸாம் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2/8 சைஸ் பேங்கிள்ஸ்க்கு த்ரெட் மெஷர் பண்ணி பார்க்கலாம். 2/8 சைஸ் 1 கட் பேங்கிள்க்கு 40ல இருந்து 45 ஸ்ட்ராண்ட்ஸ் 2 டைம்ஸ் தேவைப்படும். 2 கட் பேங்கிள்ஸ்க்கு 40ல இருந்து 45 ஸ்ட்ராண்ட்ஸ் 1 டைம் தான் தேவைப்படும். 4 கட் பேங்கிள்ஸ்க்கு 30ல இருந்து 35 ஸ்ட்ராண்ட்ஸ், 6 கட் பேங்கிள்ஸ்க்கு 25ல இருந்து 30 ஸ்ட்ராண்ட்ஸ் தேவைப்படுங்க. மறுபடியும் சொல்றேங்க, எக்ஸாம் பேட்ல தான் நூல் சுத்தும் போது மட்டும்தான் இந்த அளவுகள் வருது. இது ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் த்ரெட் ராப்பிங் அண்ட் நீட் ஃபினிஷிங். இதுக்கு நான் 2/6 சைஸ்ல 2 கட் பேங்கிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபிளாட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ நாம நூல் சுத்த ஆரம்பிக்கலாம். ஒரு எக்ஸாம் பேட் எடுத்து அதோட எட்ஜஸ்ல இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டிக்கணும். அப்பதான் நூல் சுத்தும் போது ஸ்மூத்தா இருக்கும். இப்போ 2/6 சைஸ்ல 2 கட் பேங்கிள்ஸ்க்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும்னா நம்ம எழுதி வச்சிருக்கிறத பார்க்கலாமா? 2/6 சைஸ் 2 கட்க்கு 38ல இருந்து 42 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 42 டைம்ஸ் சுத்த போறோம். நூல் சுத்த ஆரம்பிக்கலாம். த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி தம் ஃபிங்கர் வச்சு டைட்டா பிடிச்சுக்கலாம். அப்புறம் நூல் சுத்தி கொண்டு வந்து இந்த மாதிரி க்ளோஸா மூவ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த தடவையும் நூல் சுத்தி கொண்டு வந்து ஓவர்லாப் ஆகாம வரிசையா இந்த மாதிரி க்ளோஸா கொண்டு வந்து வைக்கணும். அடுத்ததும் இதே மாதிரி நூல் சுத்தி கொண்டு வந்து ஓவர்லாப் ஆகாம 1 by 1 வரிசையா இருக்கிற மாதிரி க்ளோஸா கொண்டு வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நூல் சுத்தி 42 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நூலை டைட்டா பிடிச்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா நூலை கீழே போட்டுடலாம். அப்புறம் ப்ளூ கலர் ஃபெவிக்ரில் க்ளூ எடுத்து இந்த நூலோட எட்ஜஸ்ல கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய அப்ளை பண்ணீங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ அதனால கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஈரமான துணியில நம்ம ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற க்ளூவை நல்லா தொடச்சி எடுத்துருங்க.
நம்ம ஃபிங்கர்ஸ் கிளீனா இருந்தாதான் நம்ம ஒர்க்கும் அழகா நீட் ஃபினிஷிங்கோட கிடைக்கும். இப்போ இந்த நூலை பேங்கிளோட டாப்ல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். ரிமைனிங் க்ளூவை இயர்பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஃபிங்கர்ஸையும் ஈரமான துணியில தொடச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விடணும். அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் ட்ரை ஆகணும். அப்பதான் நூல் சுத்தும் போது பிரிஞ்சு வராம இருக்கும். இப்ப இந்த ஃபெவிக்ரில் க்ளூ பாருங்க, நான் எப்படி இதை பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு. நம்ம ஒர்க் பண்ணும்போது மட்டும் ஃபெவிக்ரில் க்ளூவை இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்சைட் டவுன் வச்சுக்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் க்ளூ அப்ளை பண்ணும்போது ஸ்மூத்தா ஃப்ளோ இருக்கும். இல்லைனா க்ளூ ஸ்ட்ரக் ஆயிடும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளூவை வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ ஃபெவிக்ரில் க்ளூ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அப்சைட் டவுன் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபுல் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா இதை நல்லா க்ளோஸ் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ பேங்கிள்ல நூல் சுத்த ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நூலை 10 to 15 டைம்ஸ் நல்லா நீவி விடணும். அப்போதான் சிக்கல் இல்லாம ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம நூல் சுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நூல் பிரிய ஆரம்பிச்சிடுங்க. கவனமா பண்ணுங்க. இந்த மாதிரி சிக்கல் இல்லாம நல்லா நீவி முடிச்சதுக்கு அப்புறம் சுத்த ஆரம்பிக்கலாம். இந்த நூலை பேங்கிளுக்கு உள்ள கொண்டு வந்து பேக் சைட்ல எடுத்து மேல டாப் போர்ஷனையும் கவர் பண்ணிட்டு கொண்டு வந்து டைட்டா பிடிச்சுக்கணும். இந்த டைட்னஸ் ஃபுல் பேங்கிளையும் சுத்தி முடிக்கிற வரைக்கும் லூஸ் விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றப்போ கை வலிக்க தாங்க செய்யும். சில டைம்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகும் நம்ம ஒரு பேங்கிள் சுத்தி முடிக்கிறதுக்கு. நான் பிகினஸா இருக்கிறப்போ ஒரு பேங்கிள் நூல் சுத்தி முடிக்கிறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பேங்கிளுக்கு வந்து ஒன் டே ஆச்சு. கையும் ரொம்ப வலிச்சது, ஃபிங்கர்ஸ்லாம் வலிச்சது. ஸோ அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம எதையுமே கத்துக்க முடியாதுங்க. ஸோ வலிக்கிறதெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க என்ன நம்ம பண்றதை பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ பேங்கிள்ஸோட டாப்ல இந்த மாதிரி நூலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஓவர்லாப் ஆகாமலும் கேப் இல்லாமலும் இந்த மாதிரி க்ளோஸா கொண்டு வரணும். அகைன் இந்த நூலை டைட்டா பிடிச்சுக்கிட்டு 5 to 6 டைம்ஸ் நல்லா நீவி விடணும். அந்த டைம்ல நம்ம இதுக்கு முன்னாடி சுத்தின நூல் பிரியாம கலைஞ்சு போகாம பாத்துக்கோங்க. டைட்டா பிடிச்சுக்கிட்டு 5 to 6 டைம்ஸ் நல்லா நீவி விட்டுட்டு அகைன் பேங்கிள்ஸ்குள்ள உள்பக்கமா கொண்டு வந்து பேக் சைட்ல எடுத்து மேல டாப் போர்ஷன்லையும் கவர் பண்ணி கொண்டு வந்து டைட்டா பிடிச்சுக்கணும். திருப்பியும் பேங்கிளோட டாப்ல இந்த மாதிரி நூலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஓவர்லாப் ஆகாமலும் கேப் இல்லாமலும் இந்த மாதிரி க்ளோஸா கொண்டு வந்து வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை சுத்தும் போதும் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம சுத்தும் போது நம்மளோட த்ரெட் டிராப்பிங் நீட்டா ஃபினிஷ் ஆகும். சப்போஸ் பாதிலேயே நிறுத்திட்டு வேற ஒர்க் பண்ண போறோம்னா இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி கிளிப் போடுறது ஒரு ½ an hour இல்லைன்னா ஒரு 1 hour வெயிட் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஃபுல் டேலாம் இந்த மாதிரி கிளிப் போட்டு வைக்கக்கூடாது. லாஸ்ட்ல முடிக்கும் போது இந்த க்ளூ ஸ்டெயின் இருக்கிற இந்த போர்ஷனை க்ளோஸ் பண்ணி, அதாவது கவர் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு தடவை சுத்திட்டு நல்லா டைட்டா சுத்திடணுங்க. பேங்கிளோட டாப் போர்ஷனுக்கு கொண்டு வந்து ஃபெவிக்ரில் க்ளூவை இந்த மாதிரி பேங்கிளோட டாப் போர்ஷன்ல மட்டும் கவர் பண்ற மாதிரி அப்ளை பண்ணி இந்த த்ரெட்டை சுத்தி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிடலாம். பட் அந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த கட் பண்ணின பாகத்தோட பிசுறு பேங்கிளோட டாப் போர்ஷன்ல மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பேங்கிளோட டாப்ல நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது இந்த இடம் கவர் ஆயிடும். ஸோ பேங்கிளோட உள்பக்கமும் நீட்டா இருக்கும், சைட்லையும் நீட்டா இருக்கும், மேல் பாகமும் நீட்டா இருக்கும். இப்போ பேங்கிளை நம்ம நீட் ஃபினிஷிங்கோட ரேப் பண்ணி முடிச்சாச்சு.